ஹலோ எவ்ரிவன். ஸோ ஜோஹோல மொத்தம் 9 ரோல்ஸ்க்கு ஹையரிங் போயிட்டுருக்கு. எப்போவுமே ஜோஹோ கெரியர் பேஜ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்த 9 ரோல்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் இருக்கும். பட் ஒரு ரோலுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா, நீங்க ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, 90 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களால இன்னொரு ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ வெப் டெவலப்பருக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அப்ளை பண்ணிட்டீங்க. பட் இல்ல நம்ம டெக் சப்போர்ட் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம்னு நெனச்சு நீங்க அப்ளை பண்ணலான்னு போனீங்கன்னா, 90 டேஸ்க்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட்டே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம ஒரு ரோல பத்தியும் டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஜாப் தென் டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல உங்களோட ஃபோனை தேடி வரும் உங்களுக்கு. ஸோ மறக்காம வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த 9 ரோல்ஸ்க்கான அப்ளை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ரோலை பத்தி தெரிஞ்சுட்டு எப்படி அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி எல்லாமே தெரிஞ்சுட்டு டீட்டெயிலா ஒரு விஷயம் நமக்கு கிளியர் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெப் டெவலப்பர் பார்ப்போம். இது எல்லா ஜாப்புமே, இந்த 9 ஜாப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் தான். ஸோ இப்போ வெப் டெவலப்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 9 ரோலுக்குமே 2014 to 25 வரைக்கும் இருக்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ தாராளமாக பாஸ்ட் அவுட்ஸ், தென் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்பர் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு டிசைன், நீங்கள் வந்து இப்போ வெப் பேஜ் எப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு நல்ல டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு கோட் நீங்களே எழுதணும். நார்மலாக நம்ம எப்படி கோட் எழுதுவோம், ChatGPT இல்லைன்னா ஏதாவது ஒரு புக் பார்த்து அந்த மாதிரி இல்லாமல் நீங்களே இண்டிபெண்ட்டாக ஒரு கோட் எழுதி அதை மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸிஸ்டிங் கோட். ஆல்ரெடி இப்போ ஒரு கோட் அவங்க வச்சுருக்காங்கன்னா அந்த கோடையுமே உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும். அதை இன்னும் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. Then work on client frameworks for catching and develop reusable components. Then வந்து client frameworksலையுமே catching then காம்பனன்ட்ஸை ரீயூசபிள் பண்ணுறக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு பேசிக்காக ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து ஒரு வெப் பேஜ் இருக்குன்னா அந்த வெப் பேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கான கோட் எப்படி எழுதுறது, இல்லை எக்ஸிஸ்டிங்காக இருக்க கூட எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை. மொத்தம் உங்களுக்கு வந்து ஒரு 5 லொக்கேஷன்ஸ்க்கு வந்து இந்த வெப் டெவலப்பர் ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி, இப்போ நான் உங்களுக்கு நார்மலாக கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து லாகின் ஆகும். லைக் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட ஜோஹோவில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு நீங்கள் ரெஸ்யூம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் ஃபில் ஆயிரும். இல்லைனா ரெஸ்யூம் இந்த இடத்துல அப்லோட் யுவர் ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இந்த இடத்துல உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ரெஸ்யூமில் இருக்கிற டீட்டெயில்ஸ் அதுவே இங்கே ஃபில் ஆயிரும். ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்களே ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு ரெஸ்யூமிங் அப்லோட் பண்ணி சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் போயிடும். பட் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணணுங்கிறத நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களால் இன்னொரு ரோலுக்கு அப்ளை பண்ண முடியாது 90 டேஸ்க்குள்ளே. ஸோ அதனால் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போது வெப் டெவலப்பருக்கு வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ வெப் டெவலப்பர் பார்த்துட்டோமா, நெக்ஸ்ட் என்ன ரோல் பார்க்கலான்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர். இப்போ வெப் டெவலப்பர் மாதிரியே சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஜாப், இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா இந்த ஐம் இன்ட்ரெஸ்டட் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் டெவலப் ஹை வால்யூம் லோ லேட்டன்சி அப்ளிகேஷன்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர்னாலே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது தானே. அப்போ ஒரு ஹை வால்யூம் லோ லேட்டன்சி அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் மிஷன் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் என்ஷூரிங் டாப் டயர் அவைலபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். தென் கான்ட்ரிபியூட் டு ஆல் ஃபேஸஸ் ஆஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் SDF படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தெரியும். ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதில் இருக்க எல்லா ஃபேஸஸ்லேயுமே உங்களுக்கு போய் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் ரைட் வெல் டிசைன் அண்ட் டெஸ்டபிள் எஃபிஷியன்ட் கோட். நல்ல ஒரு கரெக்டான எஃபிஷியண்ட்டான ஒரு கோடு எழுதணும். அது நல்ல ஒரு வெல் டிசைன்டாகவும் ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்ட் கோடாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் என்ஷூர் டிசைன்ஸ் கம்ப்ளீ வித் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ப்ரிப்பேர் அண்ட் ப்ரொடியூஸ் ரிலீசஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ்.
ஸோ இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங்கில் இருக்க எல்லா சாஃப்ட்வேர்லையுமே உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு எடுத்துட்டிங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஸோ அங்கே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே தெரியும். ஒரு ஜோகோ இன்டர்வியூ ப்ராசஸ் நான் கம்ப்ளீட்டாக நம்ம வீடியோலே நம்மளோட யூடியூப் சேனலே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஜோகோ இன்டர்வியூ ப்ராசஸில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான இன்டர்வியூ எப்படி நடக்குங்கிறத டீட்டெயிலாக அதில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ டவுட் இருந்தால் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேம் லொக்கேஷன்ஸ் தான். அதே மாதிரி அந்த 5 லொக்கேஷன்ஸ்க்கே தான் உங்களுக்கு வந்து ஹையரிங் போகுது. இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கனாலும் இன்ட்ரெஸ்டட் கொடுத்து நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் பார்த்தாச்சு, வெப் டெவலப்பர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ டெக் சப்போர்ட் இன்ஜினியர் போவோம். ஸோ இப்போ டெக் சப்போர்ட் இன்ஜினியர் எடுத்துட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், வெப் டெவலப்பர் ரெண்டுமே உங்களுக்கு ஐடியில் வரும். பட் இந்த டெக் சப்போர்ட் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா நான் ஐடியில் வரும். இது மெயினாக வாய்ஸ் பேஸ்ட் சப்போர்ட் மாதிரி தான். இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபோன் கால் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து மெயினாக இங்கே என்ன பார்ப்பாங்கன்னா கம்யூனிகேஷன் தான். ஃபஸ்ட்டு விஷயமே உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, அவங்களோட டெக்னிக்கல் இஷ்யூஸை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணி தரீங்க. அப்புறம் நைட் ஷிஃப்ட் தான். ஏன்னா ஃபாரின் கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்கும் போதே இது கண்டிப்பாக உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டாக தான் இருக்கும். ஸோ நைட் ஷிஃப்ட் தான். சேம் அதே 5 லொக்கேஷன் தான். இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா ஐம் இன்ட்ரெஸ்டட் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஜோஹோவில் ஒர்க் பண்ணணும், ஆனால் என்னால் கோடிங் தெரியாது, ஐடியில் ஒர்க் பண்ண முடியாது, நான் ஐடியில் ஒரு நல்ல ஒரு ரோல் வேணும்னா அந்த டெக் சப்போர்ட் இன்ஜினியருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3மே நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு கண்டென்ட் அண்ட் டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் பார்ப்போம். ஸோ கண்டென்ட் அண்ட் டெக்னிக்கல் ரைட்டர்ஸ்னு போகும்போது இதுக்குமே எப்படி அதுக்கு நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் சொன்னமோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டன் ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் எழுதக்கூடிய ஸ்கில் இருக்கணும். லைக் பிளாக்ஸ், ஆர்டிகல்ஸ், சோஷியல் மீடியா நல்லா யூஸ் பண்ண தெரியுது உங்களுக்கு, ரெகுலர் பேசிஸில் நான் யூஸ் பண்ணி அப்டேட்டாக இருக்கேன் எல்லா ட்ரெண்ட்லைனா நீங்கள் தாராளமாக இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். அதே டைம் டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். அந்த இப்போ டெக்னிக்கலாக டெக்னாலஜி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு நார்மல் என்டர்டெயின்மெண்ட்டாக போடுற கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட ஸ்டைலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ அதுதான் இந்த கண்டென்ட் அண்ட் டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் ரோலுமே. உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நல்லா ஒரு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுவுமே நான் ஐடி ரோல் தான். நல்ல ஒரு பேக்கேஜோடு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேம் 5 லொக்கேஷன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த டிசைனர்ஸ் ரோல் நான் லாஸ்ட்டாக வரேன். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஐ யூஎக்ஸ், விஷுவல் அண்ட் கிராஃபிக் மொத்தம் 3 டிசைனிங் ரோலுக்கு 4 யூஐயுமே தனி தான். யூஐ யூஎக்ஸுமே யூஐ டிசைனராகவும் இருக்கலாம், யூஎக்ஸ் டிசைனராகவும் இருக்கலாம், இல்லை யூஐ யூஎக்ஸ் ரெண்டுமே சேர்ந்த டிசைனராகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு நான் ஐடியில் தான் வரும். இது வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட், ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட் வச்சு அந்த பையிங் ப்ராசஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் கரெக்டாக அதை நம்ம ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் மேக்ஸிமம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸோட ஒரு ஒர்க்காக இருக்கும். தென் கால்ஸில், இமெயில்ஸில், மெசேஜஸில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் சேல்ஸ் பண்ணுவீங்க. நல்ல இதுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன், கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு தேவையான ஒரு டவுட்ஸ் இருக்கிறதையும் நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்கணும். அந்த ப்ராடக்ட்டில் நல்லா எப்படி நம்ம ஒரு நம்மளோட ப்ராடக்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லி சேல்ஸ் பண்ணுறோங்கிற அந்த ஒரு டேலண்ட்டில் தான் இருக்குது. எல்லா ஷிஃப்ட்லேயுமே இதுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். லைக் இந்தியன் கஸ்டமர்ஸும் இருப்பாங்க, ஃபாரின் கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. ஸோ வில்லிங் டு ஒர்க் இன் ஆல் ஷிஃப்ட்ஸ். அதே சேம் 5 லொக்கேஷன்ஸுக்கு தான். உங்களுக்கு நல்லா சேல்ஸில் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நல்லா பேசுவேன், டெக் சப்போர்ட்டுங்கிறதுக்கும் பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம், நான் சேல்ஸுக்குங்கும் போது அதை விட ரொம்ப முக்கியம், அந்த ஒரு நாலேஜ் உங்ககிட்ட இருக்குன்னா தாராளமாக இந்த ரோலுக்கு ஐம் இன்ட்ரெஸ்டட் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுறது தான் நம்மளோட. இப்போ உங்ககிட்ட நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா உங்கள் கம்பெனியில் இருக்க ப்ராடக்ட்ஸை எப்படி மார்க்கெட் பண்ணுவீங்க, அது அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸோட வேலை என்னென்னா ரைட், ரீரைட், டெஸ்ட், மெயின்டைன் வெப்சைட்ஸ் அண்ட் லேண்டிங் பேஜஸ். நீங்கள் எழுதலாம், இருக்கிறதே ரீரைட் பண்ணலாம், அதை டெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லா விஷயமே நீங்கள் பண்ணுவீங்க. உங்களோட ஒரு மார்க்கெட்டிங், ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டு வந்து எடிட் பண்ணுறது, இல்லை புதுசாக போஸ்ட் போடுறது, அதுக்கான வீடியோஸ் எடிட் பண்ணுறது, ஒரு வெப்னியார்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, இமெயில் கேம்பெயினிங், இதுவுமே ஒரு சோஷியல் மீடியா ஒரு பேஜ் மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதுக்கான மார்க்கெட்டிங்கை நீங்கள் பண்ணி அதை ஃபேமஸ் பண்ணுறது தான் பிளாட்ஃபார்மில். அதுதான் மேக்ஸிமம் இந்த ரோலோடது. சேம் 5 லொக்கேஷன்ஸுக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு நான் ஐடி ரோல் மாதிரி தான். இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஐம் இன்ட்ரெஸ்டட் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்டுமே இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இந்த டெக்னிக்கல் அண்ட்
என்னது கண்டென்ட் அண்ட் டெக்னிக்கல் ரைட்டர்ஸ், தென் வந்து இந்த மாதிரி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸ், இதுக்கெல்லாம் சேர்ந்தது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் ரோல். எல்லாமே இதில் வந்துடும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நம்ம சொல்கிற மாதிரி சேல்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, கண்டென்ட் அண்ட் டெக்னிக்கல் ரைட்டிங் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், எஸ்சிஓ, எஸ்எம்எம் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற வேலை. இந்த அனலிஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்டுக்கு செப்பரேட் வீடியோவாக நான் மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நானுமே அந்த மாதிரி தான் இப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே அப்படி தானே இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்டுக்கு யூஐயூஎக்ஸ் டிசைனருக்கு தனியாக செப்பரேட்டாக நான் வீடியோ மேக் பண்ணுவேன். வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா QA இன்ஜினியர்ஸ். ஸோ QA இன்ஜினியருக்கு மெயினாக வந்து டெஸ்டிங்கில் வந்து நாலேஜ் இருக்கணும். அதாவது மேனுவலாக டெஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கோடை பார்த்து டெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆட்டோமேஷன் டெஸ்டிங்குமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், மெத்தட்ஸு லைக் பில்டின்ல இருக்க மெத்தட்ஸு, யூசர் டிஃபைன் மெத்தட்ஸுமே யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், ஃபைல் ஹேண்ட்லிங், டேட்டா ஆப்ரேஷன்ஸ், ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ நம்மளோட சேனலே ஜாவா டியூட்டோரியல், ஜாவா ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீயாக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் இப்போ வந்து ஒரு டர்னரி ஆப்ரேட்டர் வரைக்கும் வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் போக போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல்லே வந்து ஃப்ரீயாக ஜாவா லேர்ன் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தென் MySQL, PGSQL இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. செலினியம், JMeter யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மெயினாக டெஸ்டிங், பேக் அண்ட் டெஸ்டிங் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. சேம் 5 லொக்கேஷன்ஸ் தான். பக்ஸு மெயினாக டீபகிங் தெரியணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ QA இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக ஐஎம் இன்ட்ரெஸ்டட் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அது வந்து ஒரு ஐடி ரோல் தான். இந்த UIUX டிசைனிங், இந்த 3 டிசைனிங் ரோல்ஸ்க்கும் தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்டுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டெக்வர்ஸ் அஃபைஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை ஹைப் பண்ணி விடுங்க. இந்த 9 ரோல்ஸ்க்கான அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஜோகோவில் ப்ளேஸ் ஆகணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.